மற்றொரு அண்மை செய்தி. சென்னையில் அடையாறு காவல் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற தொடர் செயின் பறிப்பு சம்பவம் தொடர்பாக ஒரு அண்மை செய்தி. தாம்பரம் தொடர் செயின் பறிப்பிலும் தொடர்பு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சூரஜ் மற்றும் ஜாஃபர் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் போலீசார் அவர்களிடம் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சென்னை அடையாறு காவல் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர்களுக்கும் முன்னதாக தாம்பரம் தொடர் செயின் பறிப்பில் தொடர்பு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. முரளி, கிடைக்கப்பெற்றிருக்கும் தகவல் என்ன, வழங்கலாம்? வணக்கம். இன்று காலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ளாக 7க்கும் மேற்பட்ட இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் சென்னையில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் 2 நபர்களை விமான நிலையத்தில் தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஒருவர் ஜாஃபர் என்பது தெரிய வந்திருக்கிறது. மற்றொருவரும் 2 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் மட்டும் கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் தேதி என்று தாம்பரம் பகுதியில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இருவரையும் தனி இடத்தில் வைத்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக காலையில் சைதாப்பேட்டை பகுதியில் இந்திரா என்பவரிடம் இருந்து 4 சவரன் தங்க செயின் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கிண்டி பகுதியில் நிர்மலா என்கிற பெண்ணிடம் 10 சவரன் தாலி செயின் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பெசன் நகர் சாஸ்திரி நகர் பகுதியில் அதே போன்று ஒரு மூதாட்டியிடம் செயின் பறிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவாங்கூர், வேளச்சேரி உட்பட 7 இடங்களில் இந்த செயின் பறிப்பு சம்பவம் சென்னையில் நடைபெற்று தற்பொழுது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவுப்படி பல்வேறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விமான நிலையத்தில் 2 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு அவர்களிடம் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த 7 செயின் பறிப்பிலும் ஈடுபட்டது இந்த 2 பேர் தான் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தான் கடந்த ஜனவரி மாதம் அன்று ஒரு செயின் பறிப்பில் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக 25 சவரனுக்கு மேலாக 1 மணி நேரத்தில் இவர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது போன்று இன்னும் எவ்வளவு வழக்குகள் இவர்களிடம் இருக்கின்றது, அதே போன்று இவர்கள் இதுவரை சென்னையில் எவ்வளவு செயின் பறிப்பிலும் கொள்ளை வழக்கிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான பல்வேறு விசாரணைகளை போலீசார் ஈடுபடுத்தி வருகிறார்கள். தற்போது விவரங்களுக்கு நன்றி முரளி.